எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து நைட் யுஎஸ் மார்க்கெட் இறங்கி இருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 94 பாயிண்ட் டவுனு, டவ் ஒரு 155 பாயிண்ட், S&P 500 ஒரு 18 பாயிண்ட் டவுனுங்க. ஸோ S&P 500 பொறுத்த வரைக்கும் இது ஒர்ஸ்ட் குவார்டருங்க. அதாவது 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2022க்கு அப்புறம் இதுதான் ஒர்ஸ்ட் குவார்டர். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து அதிகமா டேரிஃப் போடுவேன் இப்ப போட்டதை விட யூரோப்பியன் யூனியனுக்கு. எப்ப அப்படின்னா கனடாவோட நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் டாரிஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போக ஏப்ரல் 3ஆம் தேதியில இருந்து ஆட்டோ பார்ட்ஸ், ஸ்மால் ட்ரக்ஸுக்கு 25% டேரிஃப்னு சொல்லியிருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்களும் வந்து யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ்க்கு டேரிஃப் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்மா நிக்கிறாங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 85.63 இந்திய ரூபாயா இருக்குங்க ஒரு டாலர். தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, மறுபடியும் ஏறுறப்போ ஒரு ₹105 இன்னைக்கு ஏறிடுச்சுங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம். இது ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். 8340 இன்னைக்கு இருக்கு. பிரெண்ட் க்ரூடு 73.27 US டாலரா இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஒரு 105 பாயிண்ட் அப்புங்க. 23,591 க்ளோஸ் ஆயிருக்கு. 27 மார்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் இந்த மாசம் தான் வந்து நெட் பையர்ஸா இருக்கிறாங்க எஃப்ஐஐஸ். இது உண்மையிலே நல்ல செய்தி. நேத்து எஃப்ஐஐஸ், டிஐஸ் ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. டிஐஐஸ் ஒரு 2517 crores நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் ஒரு 11,100 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்ச் 28 தான் இந்த பினான்சியல் இயரோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசத்துக்கும் இதுதான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். இன்னைக்கும் நான் வாங்குவாங்க அப்படின்னு நம்புறேன் எஃப்ஐஐஸ். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்குறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்கன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. மணிப்பல் சிக்மா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனில ஒரு 40 to 45% ஸ்டேக் வாங்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3,500 crores இருந்து 3,750 crores வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 38,000 crores ஒர்த் ஆஃப் டீல்ஸ் வந்து நடந்திருக்குங்க. அது பெரிய டீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் குரூப்போட அக்விசிஷன். அலையன்ஸ் அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல 2 இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்துச்சு. அதுல கம்ப்ளீட்டா ஸ்டேக் எல்லாம் வாங்கிட்டாங்க. அதோட ஒர்த் ஒரு 24,180 கோடி. அடுத்து பதஞ்சலி குரூப் என்ன பண்ணாங்க, மேக்மா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு ஸ்டேக் எடுத்தாங்க. ஆதார் பூன்வாலாட்ட இருந்து ஒரு ஸ்டேக்கை வாங்கினாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்வயர் பண்ணாங்க இல்லையா. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்வயர் பண்ணது மூலமா அவங்களுக்கு 2 இன்சூரன்ஸ் கம்பெனி கிடைச்சதுங்க. ஒன்று வந்து ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப், தென் ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ இது ஒரு டீல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் போக யூஎஸ் பேஸ்டு ப்ரொடென்ஷியல், தென் HCL கார்ப்போட சப்சிடரி கம்பெனி வாமாசுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 பேரும் டைப் போட்டிருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டருக்குள்ள நுழையிறதுக்காக. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸை பொறுத்த வரைக்கும் இது இன்சூரன்ஸ் செக்டர்ல இவ்வளோ டீல்ஸ் நடந்திருக்குதுங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு செய்தி வந்திருக்குங்க. மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்க, இந்த ஆட்டோ டேரிஃப் 25% அப்படின்றது டாடா மோட்டார்ஸோட JLR ரொம்ப பாதிக்கும், இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம JLRோட சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல பினான்சியல் 24ல அவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து 23%. இந்த 23% ஆஃப் JLR சேல்ஸ்ங்கிறது டாடா மோட்டார்ஸோட டோட்டல் ரெவன்யூல ஒரு 13% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. Q3 பினான்சியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30% ஆஃப் JLR சேல்ஸ் வந்து யூஎஸ்ல தாங்க நடந்திருக்குது. இப்போதைக்கு யூகே தென் அதர் இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து தான் யூஎஸ்குள்ள JLR போகுது. வருங்காலத்துல டாடா மோட்டார்ஸ்க்கு JLR பிளான்ட் ஒன்று யூஎஸ்ல போடலாமா அப்படின்ற நிலைமை யோசனை கூட வரலாம். அதை தொடர்ந்து சாம் வர்தனா மதர்சன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி தொடர்ந்து என்கிட்ட கேட்டிருந்திருக்கிறீங்க. 190க்கு மேல இருந்தது, PE 30க்கு மேல இருந்ததுங்க. இப்ப பயங்கரமா கீழே இறங்கி இருக்கு. டிசம்பர் 2023 கம்பேர் பண்றப்ப டிசம்பர் 2024ல ப்ரமோட்டர்ஸ் வித்திருக்காங்க. அதாவது 65%ல இருந்து 58% குறைச்சிருக்காங்க. PEயும் குறைஞ்சிருக்குங்க. இப்போ 200க்கு மேல இருந்தது, இப்போ 120s 130ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். PE 21 வந்திருக்கு. ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ் 5.15%. டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. ரீசெண்டா இந்த ஆட்டோ பார்ட்ஸுக்கு டேரிஃப் அப்படின்னோடனே இந்த ஷேரும் பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சுங்க. இந்த டேரிஃப் வந்து முதல்ல ரோல் அவுட் ஆகட்டும் சக்சஸ்ஃபுல்லா, அதுக்கப்புறம் இதோட பாதிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவசரப்பட்டு PE 21 வந்துருச்சு 30க்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ராயிர வேணாம். அடுத்த ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்ல ஒரு அப்டேட்ங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஜியோ பினான்ஸ்ல ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்காக. அடுத்த ஜியோ பினான்ஸ் என்ன பண்றாங்க, ஜியோ பேமெண்ட் பேங்க்ஸ்ல இவங்க ஒரு 85 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஜியோ பினான்ஸ் வந்து ஜியோ பேமெண்ட் பேங்க்ல ஒரு 82% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேக் வந்து 85% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் ரொம்ப ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. நிப்டி 50க்குள்ளேயும் வந்திருக்கு. அடுத்து BYDல ஒரு அப்டேட்டுங்க. BYD சைனீஸ் ஆட்டோ மேக்கர் இந்தியாவில் EV ஃபேக்டரி போடுறதுக்கு தெலுங்கானா கவர்மெண்ட்டோட பேசிட்டு இருக்காங்க. தெலுங்கானா கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு 3 சைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸை வந்து பார்த்துட்டு ஒரு இடத்துல கண்டிப்பா பிளான் போட்டுருவாங்கன்னு தெரியுதுங்க. கவர்மெண்ட்டோட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, போட்டு அவங்க சைட்டை
ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் இவிஸுக்கு தேவையான பேட்டரி இருக்கு இல்லையா, அதையும் அவங்களே ரெடி பண்றதுக்கான ஒரு திட்டமும் வச்சிருக்காங்க. ஒரு 20 ஜிகாவாட்டுக்கு நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்ல 6 லட்சம் வண்டி ஒரு வருஷத்துக்கு நாங்க வெளில அனுப்புவோம் அந்த பிளான்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவி செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குங்க டாடா மோட்டார்ஸ்க்கு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்ல இருந்து. அடுத்து என்எஸ்சி ஐபிஓ போடுறதுக்காக செபிட்ட பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. செபி வந்து நிறைய டிஃபிஷியன்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணி என்எஸ்சிட்ட திருப்பி நீங்க இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு 24 months டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்எஸ்சி ஐபிஓ இப்போதைக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு, வர்றதுக்கு இன்னும் நாள் ஆகும். அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனில 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, குஜராத்ல பலிட்டானா பேலஸை தாஜ் பிராண்டு கீழே கொண்டு வர்றதுக்கு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. பலிட்டானா பேலஸை பொறுத்த வரைக்கும் 65 keys இருக்கும், லக்ஸூரியஸ் ரூம்ஸ் அண்ட் சூட்ஸ் அவைலபிள் தேர். தென் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 29 ஹோட்டல்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு, 10 வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குங்க. அடுத்து செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல செலக்ஷன் ஹோட்டல்ஸை தாஜ் பிராண்டு கீழே கொண்டு வர்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இதுல அவங்களுக்கு ஒரு 100 keys ஆட் ஆகுங்க. ஏற்கனவே பஞ்சாப்ல 5 ஹோட்டல்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க. பி வந்து 62 நம்ம இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் அவங்கள்ட்ட 368 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. 128 வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. 4 கான்டினென்ட்ஸ்ல 14 கண்ட்ரீஸ்ல 150 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல இந்தியன் ஹோட்டல் கம்பெனி டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருக்குங்க இவங்களோட பிரசன்ஸ். அடுத்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் லெண்டர் பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும். இவங்க சமீப மாதங்கள்ல ஒரு 782 எம்ப்ளாயிஸை டெர்மினேட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இப்படி டெர்மினேட் ஆனவங்கல டிசம்பர் மாசம் ஒரு 82 பேர் ஏஐபிசிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்பேர் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏஐபிசி ஆல் இந்தியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட சேர்மனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெர்மினேட் பண்றது வந்து அன்எத்திக்கல் அண்ட் கரோசிவ் ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி சீனியர் அபிஷியல்ஸ்ல இருந்து பிரஷர் தென் ஹராஸ்மெண்ட்னால சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரதர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. அது போக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துருச்சுங்க. மார்ச் 25 அன்னைக்கு மும்பைல ஐசிஐசிஐ பேங்க்ல வேலை பார்த்த ஒரு விமன் எம்ப்ளாயி அவங்களுக்கு ஏற்பட்ட ஹராஸ்மெண்ட் தென் ஃபோர்ஸ்ட் ரிசிக்னேஷன். என்ன காரணம் அப்படின்னா, எம்ப்ளாயோட மதருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்ததுல ஒர்க்கை வந்து கொஞ்சம் சரியா பார்க்க முடியாத நிலைமை இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேங்க. அதனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்ச மாதிரி தெரியுதுங்க. அது வந்து டிசம்பர் குவார்டர்லயே நடந்திருக்குது. பட் செய்தி இப்பதான் வந்திருக்கு. நான் லிங்கை போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. கடைசி ஒரு 2 மாசத்துல நம்மளே வந்து இந்த மாதிரி 2 நியூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும், ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேங்கை நம்ம கன்சிடர் பண்ற லெவல்லே இல்ல, அது கன்சிடர் பண்ற லெவலுக்கு வந்தாலும் பர்சனலா நான் அதை கன்சிடர் பண்ண போறது இல்ல. அதை தொடர்ந்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் அலம்பிக் ஃபார்மாவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் 30 கீழே தாங்க இருக்கு, 25 இருக்கு, கடன் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் என்ன வேல்யூவேஷன் குறையணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதை விட டாக்டர் ரெட்டி, நாட்கோ, சைடஸ் இதெல்லாம் பிஇ 19-20 இருக்கு, நாட்கோ 8 இருக்கு. இவ்வளோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நம்ம கொடுக்கணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அடுத்த டொயோட்டாவோட ஷேர்ஸ் எப்படி சார் வாங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கன் மார்க்கெட் இல்ல ஜப்பான் மார்க்கெட்ல தாங்க வாங்கணும். டிசம்பர் ஜனவரியில உள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தேன். ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அங்கிட்டு போறதுல கொஞ்சம் பேக் அடிச்சு, அது போக பொருளாதார சூழல் அங்க வந்து போக முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஐசிஐசிஐ டைரக்ட் மூலமா டொயோட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம்லாம் விசாரிச்சுட்டு இருந்தேன். இப்ப ஐசிஐசிஐல வர நியூஸை பார்த்தா எனக்கே அதை யூஸ் பண்றதுக்கு பிடிக்கலங்க. யூஎஸ் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு வேற ஏதாவது தளம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இனிமே தாங்க நான் சர்ச் பண்ணணும். ஸோ இன்னும் இறங்கும் டேரிஃப் போட்ட உடனே. ஸோ நம்மளும் உள்ள என்டர் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, ஒவ்வொரு ஸ்டாக்லையும் எவ்வளோ சார் ஹோல்ட் பண்றது, எத்தனை குவான்டிட்டி வாங்கணும், இல்லை ஒவ்வொரு செக்டாருக்கு எப்படி வந்து நம்ம ஃபண்டை டைவர்சிஃபை பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நான் வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதில் 50%, அதாவது 5,000 வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், தென் கோல்டு ஃபினான்ஸ் இதுக்கு நான் தள்ளி விட்டுருவேங்க. தென் ரைட் சைடில் ஒரு 25% எடுத்து கோல்டு, பாண்டு இல்லை பிஜி மிட் 3ல ஏதாவது வாங்கிடுவேன். கண்டிப்பாக கோல்டு வந்து ஒரு 12.5% வாங்குவேன். தென் பிஜி யூனிட் வாங்குவேன், இல்லாட்டி பாண்ட் வாங்குவேன் ஒரு 12.5%. மீதி ஒரு 25% தான் ஃபார்மா, ஆட்டோ, ஐடி மற்ற செக்டர் எல்லாமே வாங்குவேங்க. அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. அப்போக்கு இப்போ வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சு வந்திருக்கு. பிஇ 12 இருக்கு, பிரைஸ் டு புக் 1.56 வந்திருக்கு. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்றதுனால வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1.5 வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறது தப்பு இல்லை. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. 2024ல ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, அதனால ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்குது. ஷேர் பிரைஸ் இன்னும் குறையிறப்ப நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா. தென் பேங்க் ஆஃப் பரோடாவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்கும், பட் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல கிடைச்சிருக்கு, ரிலையன்ஸ் கேபிட்டல் வாங்கியிருக்காங்க, தென் ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ், இன்சூரன்ஸ் செக்டர் எல்லாமே நம்மளுக்கு ஒன்னா சேர்த்து கிடைக்கும். இந்த மாதிரி சான்ஸ் எப்பயாவது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப நடந்த ஈவெண்ட்டுங்கிறது ஆர்பிஐயே பார்த்த ரேரஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து.
தென் FedFina வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டேன் சார். அதை வந்து ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு புக் 1.33க்கு வந்திருக்குங்க. டிசம்பர் குவார்டரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் சரியில்லை. மார்ச் குவார்டர்லையும் இப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால இன்னும் குறையும். பொறுமையா ஆவரேஜ் பண்ணுங்க. டிசம்பர் குவார்டர்ல ப்ராஃபிட் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. தென் பிர்லா சாஃப்ட் என்கிட்ட ஒரு 60 இருக்கு சார். 650 ஆவரேஜ்ல இருக்கு. இப்போ ஒரு 400 பக்கமா இருக்கு. நான் வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணுங்க. புதுசா என்டர் ஆக வேணாங்க. நான் வேல்யூவேஷன் வந்து 20 கீழே வந்துருச்சு பிஇ. ஆவரேஜ் பண்றதுக்கு இது நல்ல டைம் தான். அதனால ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். 1 இயர்ல 46% வந்து கீழே விழுந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற ஒரு சில செய்திகள் நாஸ்டாக், கோல்டு, பிரெண்ட் க்ரூடு, தென் ஜப்பான் இண்டெக்ஸ், தென் நிஃப்டி 50 இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. நான் பெரும்பாலும் இந்த விஷயங்களை சொல்றது காரணமே வந்து மாணவர்களுக்காக தான் சொல்றேன். குறிப்பா அந்த 15ல இருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் சொல்றேன். அவங்க தான் இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 28-30 வயசுல ஆரம்பிச்சப்ப இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியாம உள்ள போய் தாங்க அதுல நிறைய தவறுகள் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பா தெரிய வேண்டிய செய்திகள். இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு நாளும் அதை சேர்க்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.